ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவையான ஆனியன், கேப்சிகம், க்ரீன் சில்லி அதெல்லாம் கட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடய பார்த்திங்கன்னா அடுப்பில் நேற்று ஆக்கின கறி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு சூடு பண்ணி வச்சுக்கொள்கிறேன். டெய்லியுமே மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலாக செய்ய மாட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் செய்வமேட்டு தோணுச்சு. அதோடய பார்த்திங்கன்னா இந்த சாம்ஸ்டை வந்து இந்த ஃபிஷ் சைனீஸ் ரோல் இது வந்து எங்களுக்கு ஃபுட் சிட்டியில் ஆஃபரில் கிடச்சிச்சு, நல்ல ஒரு டீலிங்கில். அதோடைய வந்து 2 பேக் கொண்டாந்திருந்தேன். அதையுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுப்போமேன்னு நினச்சேன் அந்த அன்றைக்கு. அதோடைய வந்து இது சொசேஜஸ், ஜம்போ சொசேஜஸ் தான் எடுத்துக்கிறேன். புள்ளியோளுக்கு சொசேஜஸ் நல்லா விருப்பம்ன்றதால. அதோடைய வந்து டீ ஊற்றுறதுக்கும் தண்ணி வச்சுக்கிறேன் அடுப்பில். அதோடைய ஒரு பேனையும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாக்கி கொள்கிறேன். ஒரு சைடில் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் வந்து தாச்சியே அடுப்பில் வச்சு அதில் வந்து ஆயில் சேர்த்து அந்த எங்களோட சைனீஸ் ரோல் காட்டினம் தானே அதையும் ஃப்ரை பண்ணி எடுப்போம் ரெடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் புள்ளியோர் ஸ்கூல் லீவில் எடுத்த விலாக் தான் இது. புள்ளியோருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போம்ட்டு தான் நானும் தங்கச்சியும் சேர்ந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த சாண்ட்விச்சை வச்சு செய்யக்கூடிய மினி பீஸாய்க்கு தானே அது தான் இன்றைக்கி புள்ளியோருக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போம்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சாண்ட்விச்சும் வந்து நாங்கள் நேற்றே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதோடைய வந்து இந்த ஹாப்பி கவ் மொசரெல்லா சீஸ் இதுவும் வந்து எங்களுக்கு ஃபுட் சிட்டியில் வந்து ஆஃபர்லேயே கிடச்சிச்சு, நல்ல ஒரு டீலிங்கில். அதோடைய வந்து நாங்கள் இந்த ஹாப்பி கவுட மொசரெல்லா வந்து ட்ரை பண்ணி இல்லை. சீஸ் ஸ்லைசஸ் மொசரெல்லாவில் இருக்கிறதே வந்து நாங்கள் அந்த அன்றைக்கு தான் கவனித்தோம், அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதோடைய பார்த்திங்கன்னா டீக்கு வந்து தண்ணி கொதிக்குது, அதில் தேயிலையும் போட்டு வந்து நாங்கள் கொதிக்க வச்சு கொள்கிறோம். எப்போவுமே மார்னிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு அதோடைய வந்து ஒரு பீஸ் பட்டர் கேக்கோ அப்படி அந்த மாதிரி ஏதாவது தான் லைட்டாக தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டீக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணிவிடுவோம் முடிஞ்ச அளவில். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்கிற நாளைக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கொள்வோம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சொல்கிறேன், சின்னவங்களுக்கு வந்து எதுவுமே எப்படியாவது செஞ்சு கொடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சரி. அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோல்ஸையும் வந்து ஃப்ரை பண்ண வச்சுக்கிறேன். மிச்ச நாளைக்கு போகிறத நான் உங்களோட வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி இல்லை. நான் ரெசிபி பார்த்திங்கன்னு சொன்னால் நேரத்தோடய உங்களுக்கு இதில் வந்து வீலாக்ஸில் வரக்கூடிய ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீலாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச்சை வச்சு செய்யக்கூடிய பீஸாவோட ரெசிபியை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோடைய பார்த்திங்கன்னா வந்து டீக்கு தேவையான சீனி மாவெல்லாம் வந்து சேர்த்து கொண்டேன் ஒரு ஜக்கில். சொசேஜஸை பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட எங்களோட ரோல்ஸும் வந்து கோல்டன் கலரில் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு. ஆனால் யாருமே வந்து இந்த சாம்ஸ்டே வந்து இந்த சைனீஸ் ரோல் ஃபிஷ் சைனீஸ் ரோல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, ட்ரை பண்ணாதீங்க. அதை விட எனக்கு இந்த கிரெசண்ட் ஃபிஷ் ரோல் வந்து பிடிச்சிருந்துச்சு, அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த சாம்ஸ்டே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. பார்த்திங்கன்னா வந்து பேனில் பட்டர் சேர்த்திக்கிறேன். பட்டருக்கு பதிலாக ஆயிலும் சேர்த்துக்கொள்ளையிலும் நாங்கள் புள்ளியோளுக்கு செஞ்சு கொடுக்குறோம்ன்றதால வந்து பட்டர் வச்சு செஞ்சுக்கிறேன். அதோடைய வந்து எங்களோட சாண்ட்விச்லேயும் ஒரு சைடுக்கு வந்து நாங்கள் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டரையும் சேர்த்துட்டு வந்து அதோடைய சாஸ் டொமேட்டோ கெச்சப் தான் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வந்து நான் அந்த காட்டினும் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஹெப்பிக்காவோட மொசரெல்லா சீஸ் அது ஒரு ஸ்லைஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய மேலால் பார்த்திங்கன்னா வந்து கார்னிஷிங்கு எங்களுக்கு தேவையான மாதிரி தான் நான் சொசேஜஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கனோ உங்கள்கிட்ட வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணிடும். ஒன்றுமே போடாமையும் இது நல்லா தான் இருக்கும். அதோடைய வந்து நான் வாசத்துக்கு கேப்சிகம் சேர்த்திக்கிறேன். என்னோட புள்ளியோல் வந்து இதெல்லாம் தின்ன மாட்டாங்க. நான் அந்த வாசம் அதில் வந்த உடனே வந்து அதை எடுத்துருவேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றை நடுவில் வச்சுட்டு வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணினா வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஈஸியாக தான் நிற்கும். கட்டாயம் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதோடய பார்த்தீங்கன்னா வந்து பீஸா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்க போல விளங்கும். எங்களோட சீஸ் நல்லா மெல்ட் ஆகிக்குது. அந்தளவுக்கு குக் ஆகினா மட்டும் போதும். புள்ளியோல் வந்து நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்று நான் நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து நார்மலாக புள்ளியோலுக்கு நாங்கள் லஞ்ச் அனுப்பினா வந்து எல்லாமே ரிட்டர்ன் வரும். எல்லா பேரண்ட்ஸுமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வந்து ரிட்டர்ன் வராது. புள்ளியோலும் விரும்பியே சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மஹதிக்கும் கேயானுக்கும் செய்யக்கூடிய பீஸாவை தான் செஞ்சு எடுத்தோம். அவங்க 2 பேருக்கும் வந்து நாங்கள் ஆனியன் க்ரீன் சில்லி எதுவுமே சேர்க்கல. எங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆனியன் க்ரீன் சில்லி எல்லாமே சேர்த்திருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் ஆகிக்கும்ன்றதால. அதோடைய புள்ளியோலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸாவை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோடைய ஒரு ரோல்ஸையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்திருந்தோம். 2 பேருமே வந்து நாங்கள் இது செய்ய போகல கிச்சனை சுற்றி வந்து கொண்டே தான் இருந்தாங்க, கேயானும் மஹதியும். ரயானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீஸ் மட்டும் வச்சு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துருந்தேன் அந்த மார்னிங். அந்த ரயானுக்கு செஞ்சதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சீஸ் மட்டும் போட்டு வந்து கொஞ்சம் கெச்சப் சேர்த்து அவருக்கு ஒரு பீஸா செஞ்சு கொடுத்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா எங்களோட உம்மாக்கு ஒவ்வொருத்தருக்காக சுட சுட செஞ்சு அப்படியே கொடுத்து கொண்டு இருந்தேன். அது சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் நல்லாவும் மிக்கும். தங்கச்சியில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்குமே சேர்த்து தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நானும் தங்கச்சியும் செய்ய போல வந்து சீஸை மேலால் வச்சு செஞ்சு பார்த்தேன். அதோடைய அந்த அன்றைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கடாய் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் கடாயும் நான் வந்து சோறு மட்டும் அடுப்பில் வச்சுருந்தேன். நாள்லேயே பருப்பு அந்த மாதிரி கறி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு அந்த அன்றைக்கு எங்களோட லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதோட ஈவினிங் ஆகி வந்து நாங்கள் ப்ரௌனி செய்வோம் என்று சொல்லி நானும் தங்கச்சியும் பிள்ளைகளுக்கு ப்ரௌனி செஞ்சு கொடுத்திருந்தோம். பர்ஃபெக்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி உங்களுக்கு ட்ரை பண்ணணும் என்று சொன்னால் வந்து கட்டாயம் என் சேனலில் வந்து நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் வந்து அந்த ரெசிபியை பார்த்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்திருக்கிற ரெசியூலே செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக டேஸ்டியான ப்ரௌனி செய்யலும். நானும் அது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்குமே அது ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அதோடைய வந்து நைட்டுக்கு அந்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா லசானியா செய்வோம் என்று சொல்லித்தான். லசானியாவும் வந்து நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபி எப்படி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு வந்து அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணி இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து நான் உங்களே நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு லீவ் நாள்ன்றதால தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக டின்னருக்கு உண்டு, லஞ்சுக்கு உண்டு, ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு 1-2 ட்ரை பண்ணினேன். மற்ற நாளைக்கு இப்படி இருக்காது.